நேற்று நைட்டே உளுந்து ஒரு டம்ளர் 1 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எந்திரிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு புதினா போட்டு வெங்காயம் 4 பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சாப்பரில் போட்டு ஒரு தடவையாக தட்டி போட்டாச்சு. உளுந்து வடை மாவு வந்து மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். எப்படின்னா விட்டு விட்டு ஓட்டுங்க. அதாவது ஒரு செகண்ட் ஓட்டுறது, ஒரு செகண்ட் நிறுத்துறது, இப்படியே தான் ஓட்டணும் ஃபுல்லுமே. இப்போ நான் ஒரு கையில் இதை பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால் இது போல் பந்து போல் வரும். நல்லா 1 ஸ்பூன் பச்சரிசி தான் ரைஸு. இப்படியே சென்டரில் ஓட்டை போட்டு இப்படி போட வேண்டியது தான். இது கோணையாக விழுந்துருச்சு. ஒரு கையில் இதை பிடிச்சிட்ருக்கனால கஷ்டமாக இருக்குது போட. பால் போல் நல்லா தண்ணி தொட்டு விட்டு உருட்டினீங்கன்னா நல்லா இதாகும். இப்படி சென்டரில் ஓட்டை போட்டு போட்டால் அதுவே இதாகிக்கும். இதுங்க வேறு கொஞ்சம் தண்ணி நினச்சிக்கணும். கையை நினச்சிட்டு விட்டுனா கரெக்டாக வரும். நேற்று மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், இன்றைக்கி வந்துட்டு பம்கின் சாம்பார் பண்ணியிருக்கிறேன். அந்த நேற்று இது பண்ணும்போதே பருப்பு வேக வச்சது ஒரு பெரிய கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதனால் எந்திரிச்ச ஒன்று இதை பண்ணியாச்சு. சாதம் வச்சாச்சு, சாம்பார் ஆச்சு. பம்கின் கொஞ்சமாக நறுக்கி சாம்பார், மாம்பழம். இதுதான் இன்றைக்கி மார்னிங்கு சாப்பாடு கொடுத்து விட்றதுக்காக. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். இது போல் பயங்கர கிறிஸ்பாக மேலே அந்த 1 ஸ்பூன் பச்சரிசினால். நீங்கள் பச்சரிசி மாவு போடாதீங்க, பச்சரிசியை உளுந்தோடவே ஊற வைங்க. 3 ஹவர்ஸ் ஊற வச்சனே நான். ஒரு சிலர் 1 மணி நேரம்பாங்க, அதெல்லாம் இல்லை. 3 ஹவர்ஸ் ஊற வச்சு தண்ணியை நல்லா டைட்டாக வடிச்சிட்டு தண்ணியை தொளிச்சு தான் அரைக்கணும். சூப்பராக இது போல் கிறிஸ்பாக. இப்போ உடச்சா உடையும் இவ்வளோ கிறிஸ்பாக. இங்கே வந்து மல்லேஸ்வரத்தில் புதினா போடுவாங்க. எங்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை கம்மியாக இருந்தது மல்லித்தலையில், அதனால் புதினா ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் சாப்பிட்றக்கு. சாம்பார் பண்ணி இருக்கிறதுனால அதோட சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பரிமாறிட்டு காமிக்கிறேன்.